ஆக்டர் ரவிமோகன் காதலிக்க நேரமில்லை படத்தை தொடர்ந்து பராசக்தி, கராத்தே பாபு, ஜீனி, ப்ரோ கோட், தனியொருவன் டோனு இப்படி பல படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில டைரக்டர் அர்ஜுனன் இயக்கத்துல அவர் நடிச்சிட்டு வர ஜீனி படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில அப்படி அப்படி சாங்கோட வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த பாட்டு தான் இப்ப சோஷியல் மீடியால ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சாங்ல கிருத்தி ஷெட்டி மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் கிளாமரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. பலரும் இப்ப சோஷியல் மீடியால கல்யாணி பிரியதர்ஷன் லோகா மாதிரியான விமன் சென்ட்ரிக் படத்தை நடிச்சு ஹிட் கொடுத்துட்டு இப்படி ஐட்டம் சாங் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சிலர் நடிப்புல இதெல்லாம் ஒரு அங்கம் தான், லோகா மாதிரியான படம் நடிச்சுட்டா இந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல, நடிப்பை மட்டும் பாருங்கன்னு கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கல்யாணி பிரியதர்ஷனே இத பத்தி ஓபனா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நடிகையா எப்பவுமே இது வரைக்கும் நான் பண்ணாத விஷயங்கள்ல முயற்சி பண்ணணும்னு என்ன நானே புஷ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த சாங்கும் அதுல ஒண்ணுதான். டைரக்டர் இந்த சாங்கை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவர் எவ்வளவு அற்புதமா இப்படி ஒரு கமர்ஷியல் மியூசிக்கல் பீஸை ரொம்ப தத்ரூபமா மேலும் ஜீனி படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்காருன்னு வியந்து போயிட்டேன். நீங்க எல்லாரும் அத படத்துல பார்க்க ரொம்பவே ஆவலா இருங்க. இதுக்கு பின்னால இருக்க காரணம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நல்லாவே அது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. புதுசா ட்ரை பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் அப்படின்னு கல்யாணி பிரியதர்ஷன் இந்த சாங்ல நடிக்க ஒத்துக்கிட்ட காரணமே இது கதையோட ஒரு அங்கம் தான். படமா பார்க்கும்போது ரொம்ப வியப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.